செய்திகள் தொடர்கின்றன. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். இதற்கிணங்க 11 வயது சிறுவன் ஒருவன் உலகிலேயே வயது குறைவான சிறந்த பியானோ இசைக்கலைஞர் என்று கின்னஸ் பட்டியலில் இடம்பெற்றார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தைச் சேர்ந்த ஏதன் போர்ட்னிக் என்ற சிறுவன் தனது குழந்தை பருவத்திலேயே பியானோ இசையை தனது பெற்றோரிடம் கற்று தற்போது அதில் வித்தகனாக மாறியுள்ளான். நம்ப முடியாத அளவு இசையில் ரசிகர்களை மெய்மறக்கச் செய்யும் இந்த குட்டி பியானோ கலைஞர் தனது 9 வயது முதல் பல்வேறு நகரங்களில் சுற்றுப்பயணம் செய்து பியானோ கச்சேரியை நடத்தி ரசிகர்களை தன்பால் ஈர்த்துள்ளார். இந்த சாதனையை பாராட்டி உலகிலேயே வயது குறைந்த சிறந்த பியானோ இசையமைப்பாளர் என்று கின்னஸ் அமைப்பு அவருக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டியுள்ளது. உலகமே ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டி நாளை லண்டன் மாநகரில் கோலாகலமாக தொடங்குகிறது. போட்டியை காண பல்வேறு நாடுகளில் இருந்தும் ரசிகர்கள் லண்டனில் லட்சக்கணக்கில் குவிந்த வண்ணம் உள்ளனர். கிரேக்க நாட்டில் தோன்றிய ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியை காண மவுசு உண்டு. இதில் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வீரர்களும் வீராங்கனைகளும் கலந்து கொண்டு பதக்கங்களை பெற ஆர்வத்துடன் விளையாட உள்ளனர். கடந்த முறை ஆசிய நாடுகளில் ஒன்றான சீனாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இப்போது லண்டனில் நடைபெறவுள்ளது. ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா நாளை லண்டனில் அதற்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட ஒலிம்பிக் கிராம மைதானத்தில் தொடங்குகிறது. இதையடுத்து லண்டன் மாநகரமே விழாக்காலம் பூண்டுள்ளது. போட்டியில் பங்கேற்பதற்காக 17,000 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் லண்டனில் குவிந்துள்ளனர். ரசிகர்களும் போட்டியை காண உலகம் முழுவதிலும் இருந்து அங்கு வருகை தந்துள்ளனர். தங்கள் நாடு சாதனை பட்டியலில் முதல் 2வது இடங்களை கைப்பற்ற ஒவ்வொரு நாடுகளின் வீரர்களும் துடிப்புடன் உள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.